அனைவருக்கும் வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பில்லரித்து போன ஒரு செய்தி. அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்க்கின்றார். அந்த பறவையை பார்த்தவுடன் நான் ஒரு ஏர் பைலட்டாக வேண்டும், அதாவது வானத்தில் வட்டமடிக்கும் ஒரு விமானியாக ஆக வேண்டும் என்று உறுதி கொள்கிறார். மிகவும் கடுமையாக முயற்சி செய்கின்றார். பிறகு ஒரு நேர்காணலுக்கு இவர் செல்கின்றார். அந்த நேர்காணலில் மொத்தம் 8 நபர்கள் கலந்து கொள்கின்றனர். அந்த 8 நபர்களில் 7 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் நிராகரிக்கப்படுகின்றார். அவர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள். ஏன் என்று காரணம் கேட்டதற்கு, உங்களிடம் பெர்சனாலிட்டி இல்லை, அதாவது உங்களிடம் பெர்சனாலிட்டி இல்லை, அதனால் உங்களை நிராகரிக்கிறோம் என்று அவரை நிராகரிக்கிறார்கள். இதை கேட்டவுடன் அவர் துவண்டு போகிறார், வருத்தம் கொள்கிறார். ஆனால் தளர்ந்து போகவே இல்லை. எந்த சூழ்நிலையில் விமானியாக முடியாது என்று கூறினார்களோ, எந்த விமானிகள் தேர்ந்தெடுக்கவில்லையோ, அந்த அத்தனை விமானிகளும் வணக்கம் சொல்லும் விதமாக, அந்த அத்தனை விமானிகளும் வானத்தில் வட்டமடித்து அவருக்கு வணக்கம் சொல்லும் விதமாக, முப்படைகளின் தளபதியாக, இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்து நின்று தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நம் மண்ணில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள். இயன்றவரை செய்வதல்ல முயற்சி, இறுதி வரை செய்வதுதான் முயற்சி. நன்றி, வணக்கம் உறவுகளே.